Hi, hello, welcome back to my channel. இந்த வீடியோல நான் வாங்கின இரும்பு தோசைக்கல் எப்படி சீசன் பண்ணேன், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, தோசை எப்படி வந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கல் எப்படி சீசனிங் பண்றதுங்கிற ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க வந்து வாங்குறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துடலாம். நான் வந்து இதுக்கு மேலே வந்து தோசைக்கல்லில் வந்து வெந்தயம் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் நைட்டு வந்து அந்த வெந்தயத்தை அரைச்சப்ப இது வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருந்தது. இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி அதை நான் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் நான் விட்டுட்டேன். அதை அப்படியே விட்டதுக்கப்புறம் நான் மார்னிங் பார்க்குறப்ப அதோட கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது. நான் போட்டப்போ எல்லோ கலராக இருந்த அந்த இது வந்து மார்னிங் பார்க்குறப்போ சுத்தமாக பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இமேஜில் இந்த மாதிரி டோட்டலாக மாறி இருந்தது. இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். வெந்தயம் மேலே நம்ம அரைச்சி அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 கப் வெந்தயம் எடுத்துட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக. நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தோசைக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். தோசைகளோட எல்லா சைட்ஸும் படுற மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுற வேண்டியதான். இந்த பேஸ்ட் அப்படியே நைட் ஃபுல்லாக காஞ்சிட்டு இருக்கட்டும். ஆக்சுவலாக அவங்க 2 ஹவர்ஸ் போதும்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2 ஹவர்ஸில் நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வில்லிங்காக இருக்கீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 2 ஹவர்ஸில் வந்து நல்லா ட்ரையாக இருந்தது. பேக் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக ட்ரையாக தான் இருந்தது. பட் மார்னிங் பார்க்குறப்ப தான் அதோட கலர் வந்து டோட்டலாக பிளாக்காக மாறி இருந்தது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் அந்தளவுக்கு விட்டு பாருங்கள். இது மார்னிங் எடுத்த வீடியோ. ஃபுல்லாகவே பிளாக்காக தானே இருந்தது. இது மேலே ஃபுல்லாக ட்ரையாக இருந்ததுனால பிளாக் ஆகிடுச்சு. பட் உள்ளே வந்து கொஞ்சம் எல்லோஷாக தான் இருந்தது, ஈரமாக இருந்தது. கொஞ்சம் மேலே இருக்கிறது மட்டும் ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது. இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீட்டாக வாஷ் பண்ணிடலாம். இது சாதாரணமாக வெந்தயத்தை மட்டும் நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவிட்டுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேணால் மைல்டாக ஏதாவது சோப் போட்டு மறுபடியும் நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டாம், ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்க. பட் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டாம். சாஃப்ட் ஸ்க்ரப். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது, இது வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியோடையோ இல்லை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே போடக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். ஆயில் எல்லா சைட்ஸும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அப்புறம் இந்த கைப்பிடிலலாம் பண்ணி வைங்க. அவ்வளோதான், தொடச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் இதை தொடச்சி எடுக்கிறப்பே ரொம்ப துணியில் அழுக்கு ஒன்றும் வரல. லைட்டு மைல்டு பிளாக்காக தான் இருந்தது. ரொம்ப கலர் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. இப்போ இது மேலே கொஞ்சம் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. பேக் சைடும் அப்ளை பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. கல் சூடாயிடுச்சு.
நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஆனியன் போட்டு வதக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. சட்டியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தோசைக்கல்ல போட்டுக்கோங்க. அடுத்ததான் ஆனியனை ஸ்லைஸை கட் பண்ணி கல்லோட எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி போட்டுருங்க. கல்லோட எல்லா சைட்ஸுமே வந்து சூடு ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக அது வெந்து வரும். ஸோ உங்கள் அடுப்பு எந்தளவுக்கு ஃபயர் வச்சுருக்கீங்கன்றது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தான் அது வந்து வேக ஆரம்பிக்கும். ஸோ சப்போஸ் அது வேகலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி வச்சுக்கோங்க கல்லை. அப்படிதான் இது முடிஞ்சிருச்சு. இது இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த தவா வந்து ரொம்ப ஷைனிங்காகவே இருந்தது. அதனால் வந்து நான் டேரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு வாட்டி சோப் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் உங்களோட தவா வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு கூட தேய்ச்சி கழுவுங்க. அவ்வளோதான், தோசை வந்துடுச்சு. தோசை ஊற்றியாச்சு. நல்லாவே திருப்பி கூட வருது. எங்கேயும் ஒட்டலை. நீங்கள் ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து தோசை வந்து கிலோ வந்து ஊற்றும். நீங்கள் கொஞ்சம் ஊற்றுறப்பே கொஞ்சம் திக்காக ஊற்றுனீங்கன்னா அது வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகி உடஞ்சி போகாமல் கொஞ்சம் வரும். இதில் சீசனிங் ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட் இல்லைங்க. சீசனிங் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நம்ம பேக் போட்டு ஆனியன் வதக்கிட்டு உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தோசை நீங்கள் ஊற்றுறப்ப பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, தோசை மாவு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோஸ்ட்டு தவா அப்படிங்கிறனால நீங்கள் எல்லா சைட்ஸும் ஈவனாக ஊற்றுங்க. அப்போ வந்து பேப்பர் மாதிரி உடையாமல் கிறிஸ்பியாக ஆகி ரொம்ப உடையாமல் இருக்கும். இது வந்து உடையதே தவிர இது வந்து ஒட்டிட்டு வரல கல். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, நான் கிளாஸ் டாப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கிளாஸ் டாப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, தோசை ஊற்றுறப்ப கண்டிப்பாக கல் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஹீட்டாக இருக்கான்னு பார்த்து ஊற்றுங்க. நார்மலாக நம்ம தோசைகள் காயறதுக்கு முன்னாடி ஊற்றணும்னா ஒட்டுற மாதிரி தான். இந்த இரும்பு கல்லை பொறுத்த வரைக்குமே நம்ம சரியாக காயாமல் ஊற்றினோன்னா அது கண்டிப்பாக ஊற்றும். ஸோ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்போ வந்து ஈவனாக வந்து நல்லா வெந்து வருது. அதை நாம் செக் பண்ணிக்கணும். அடியில் வந்து ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுனால அந்த ஹீட் வந்து அடியில் இருக்க கிளாஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து ஆனியனில் வச்சு ஒவ்வொரு தோசைக்கும் எடுத்ததுக்கப்புறமும் ஆனியன் வச்சு தேய்ச்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்போ இன்னும் கூட தோசை அடுத்த தோசை போடுறதுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். உங்களுக்கு சப்போஸ் வந்து தோசை சுட்டு வரல அப்படின்னா நீங்கள் வந்து எக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு எக்கு உடச்சி ஊற்றி கூட நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். அப்போ கூட ஒட்டாமல் வரும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஆனியனும் சால்ட்டு இது ரெண்டையும் போட்டுட்டு சால்ட் தவா மேலே தெளித்து விட்டுட்டு நீங்கள் நல்லா ஆயில் கொஞ்சம் ஊற்றி தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் ஏதாவது ரஃப்பாக இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்ன் ஆகிடும். தோசை நல்லா வர ஆரம்பிச்சிடும். இதை ரெகுலராகவே நீங்கள் இந்த டிப்பு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப நன்றி.